இந்த விடுமுறை எல்லாம் முடிஞ்சு பள்ளிக்கூடத்துக்கு திருப்பி போனதும் எங்கள் காலத்தில் உடனே அந்த ஆசிரியர் என்ன சொல்வார்னா, இந்த உங்களுடைய விடுமுறை நாட்களை எப்படி கழித்தீர்கள், எப்படி கழித்தீர்கள், எப்படி கழித்தீர்கள் அப்படின்னு கேட்பார். அவருக்கு இந்த ழகரம் லகரம் எங்களுக்கு நல்லா வரணுங்கிறதுக்காக இதை அடிக்கடி சொல்வார். மகிழ்ச்சியாக கழித்தீர்களா அப்படின்னு கேட்பார். ஆமாம் சார் அப்படின்னு ஆமாம் சொல்லுவோம், டீச்சர்னு சொல்லுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, அதை பற்றி ஒரு வியாசம் எழுதுக. வியாசமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கட்டுரை, உன்னுடைய அனுபவத்தை நீ ஒரு கட்டுரையாக எழுது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் எழுதுவாங்க. அதே போல் ஒரு வகுப்பில் மாணவர்கள் எல்லாரும் எழுதினாங்களாம். அந்த வாத்தியார்கிட்ட திருப்பி கொடுத்த உடனே அவர் அப்படி பார்த்துட்டு, ஒரு பையன் எழுதியிருக்கான், நான் விடுமுறை விட்டு அடுத்த நாளே கீழே விழுந்து கையில் எலும்பு முறிந்து இன்னும் சரியாகவில்லை, எப்படி மகிழ்ச்சியாக இருந்திருக்க முடியும் அப்படின்னு அவன் எழுதியிருந்தான். இன்னொரு பையன், ஒரே நாளைக்கு நான் 3 படம் பார்த்தேன், 3 ஹீரோவோட படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு அவன் போட்டிருக்கான். இன்னொரு பையன் எழுதியிருந்ததை அப்படி பார்த்துட்டு அவன் பேரை சொல்லி, ஹரி இங்கே வா அப்படின்னு கேட்டு, என்ன இப்படி ஒரு வியாசம் எழுதியிருக்க, என்ன இப்படி ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன்னு. ஆமாம் சார். ஏன் சார் அப்படின்னு கேட்டான். அப்போ அவர் சொன்னார், இல்லை நீ அதை வகுப்புக்கு சொல்கிறியான்னு. ஐயோ வேணாம் சார். இல்லை நீ சொல்லு அப்படின்ன பொழுது மற்ற பசங்களுக்கெல்லாம் ஒரே ஆர்வம். அப்படி வேணால் நல்லா எழுதியிருக்கானா, நல்லா எழுதலையா, எதுக்கு எங்களுக்கெல்லாம் சொல்கிறாருன்னுட்டு. அந்த பையன் ரொம்ப அழகாக எழுதியிருந்தது. என்னன்னு கேட்டால், என்னுடைய இந்த விடுமுறை மிகவும் மகிழ்ச்சியாக இருந்ததற்கு காரணம், அமெரிக்காவில் இருக்கிற என்னுடைய அத்தை பையன் எங்களுடன் வந்து தங்கியிருந்தான். அவனுக்கும் 13 வயது, எனக்கும் 13 வயது. நாங்கள் எங்களுடைய கிராமத்திற்கு சென்றோம். சரிப்பா, வேணுமோ கதை அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்கானே, அதுதான் சொல்கிறான். அவன் ரயில்லையே போனது இல்லையா, எங்களோட ரயிலில் வந்துட்டு அவ்வளோ ஆச்சரியப்பட்டான். அவனுக்கு இந்த ரயில் சத்தம் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிது. அப்புறம் கிராமத்துக்கு போய் நாங்கள் இறங்கின உடனே எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, அப்புறம் மற்றவங்க எல்லாரும் காரில் கிராமத்தில் வீட்டுக்கு போயிட்டாங்க. எனக்கும் என்னோட அத்தை மகனுக்கும் ராமுக்கும் பழனிங்கிறவர் எங்கள் பண்ணையில் வேலை பார்க்குறாரு. அவர் தான் மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்தார். எங்கள் அப்பா ஒரு அனுபவமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக மாட்டு வண்டி அனுப்பிச்சிருந்தார். அதை பார்த்து அவனுடைய ஆச்சரியத்திற்கு எல்லையே இல்லை. ஏன்னா அவன் பார்த்ததே இல்லை, மாடு பார்த்ததில்லை, வண்டி பார்த்ததில்லை. அதுக்கு ஒரு மூக்கடாங்கயிறு போட்டு அதை கயிறை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. அவர் வண்டி ஓட்டுறாரு, நம்மலாம் வண்டியில் உட்காந்துருக்கோன்னு. அவன் மெதுவாக அவர்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு, அவர் பேர் பழனின்னு பேர். பழனி அங்கிள், இந்த மாட்டுக்கு அப்படி மூக்கில் கயிறு போட்டிருக்கீங்களா, அது என்ன குத்தி போடுவீங்களா, அப்போ மாட்டுக்கு வலிக்காதா அப்படின்னு என்னெல்லாமோ நமக்கெல்லாம் தோணாத கேள்வியெல்லாம் அவன் கேட்டுட்டு இருந்தான். சுற்றி பார்க்குறான். வாவ் வாவ்னு எல்லாத்தையும் பார்த்து வாவ்னவன். அங்கே ஒரு ஆள், நம்ம ஊரில் தான் எல்லோரும் பண்ணுவாங்களே, போகிறாரங்க. போன உடனே இவனுக்கு ஒரே கோபம். ஹீ ஷுட் பி பனிஷ்ட் அப்படின்னா. நாங்களும் என்னடா விஷயம்னு பார்த்தாக்கா வராங்க, சிறுநீர் கழிச்சிட்ருக்காரு. நம்ம நாட்டில் இந்த எச்ச துப்புறது, இந்த சிறுநீர் கழிக்கிறது பப்ளிக்கில், இதெல்லாம் என்றைக்கு மாறும் அப்படின்னு அப்போ எனக்கு தோணுச்சு. இதுக்கு நான் ஏதான் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டேன் பாருங்க அப்படின்னு இந்த கதையை இன்னும் தொடர்ந்து சொல்கிறான் அந்த பையன். எல்லாத்துக்கும் வாவுனவன் இங்கே வந்து வீட்டுக்குள்ளே வந்த உடனேவே, அவங்க மாட்டு வண்டியை இறங்கின உடனேவே அந்த மாடை போய் தொட்டு பார்த்தான். இதெல்லாம் அவனுக்கு லைஃப்பில் கிடைக்கக்கூடிய அனுபவமே இல்லைங்களே, இல்லையா? உள்ளே வரதுக்குள்ளே எங்கள் அம்மா அவனை நிறுத்தி வச்சு ஆரத்தி எடுத்தாங்க. இது எதுக்குன்னு கேட்டான். அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு நான் அவனை கண்ணை காட்டி விட்டேன். உள்ளே போகும்போது செருப்பை கழட்டி வச்சுருப்பா அப்படின்னாங்கிற எங்கள் அப்பா. அவன் அழகாக செருப்பெல்லாம் கழட்டி வச்சுட்டு, எஸ், டு கீப் த ஜெர்ம்ஸ் அவே, ஐ நோ திஸ் ஷுட் பி ப்ராக்டிஸ்ட் ஈவன் இன் மை ஹவுஸ் அப்படின்னா. அப்போ அவனுக்கு புரிஞ்சுது. அதே ஷூவோட போய் கட்டிலில் படுத்துக்கிற மக்களை பார்த்துருக்கோமே, அவன் அதை பார்த்துட்டு இது தப்புங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் அப்பா ஏதோ பானகம் நீர்மோரெலாம் கொடுத்த போது எல்லாரும் அப்படி அண்ணாந்து குடிக்கிறத பார்த்தான். அவன் நானும் அப்படியே குடிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டான். எஸ், எத்தனை பேர் இந்த டம்ளரில் சாப்பிட்ருப்பாங்க சரியாக கழுவாட்டி. சரி, நம்ம நாட்டில் எதெல்லாம் இருக்கோ நாம் அதெல்லாம் கேவலமாக நினைக்கிறோம். எங்கேருந்தோ வந்த பையன் இதுக்கு ஆஹாங்கிறான். அதுவும் முதல் தடவையாக இந்தியா வந்ததுனால. அப்புறமா என்ன பண்ணோம், அங்கே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்தான். பாட்டி என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த நடுமுத்தத்தில் நல்லா கொஞ்சம் வெயில் அடித்த போது அங்கே உட்காந்துருந்தாங்க.
அப்போ உட்காந்துருந்த போது அவங்களுடைய தோழிமார்கள் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. தோழிமார்னு உடனே ரொம்ப வயசில் சின்னவங்கன்னு நினைக்கக்கூடாது. பாட்டி தன்னோட வயசுக்கு உண்டான தோழிமார்கள், ஊரில் இருக்கிற பாட்டிகள் எல்லாரும் வந்துட்டாங்க. ஏன்னா என்னோட அமெரிக்கா பேரன் வரான், என்னோட அமெரிக்கா பேரன் வரான்னு தான் அவங்க தான் தண்டோரா போட்டிருந்தாங்களே. எல்லா பாட்டிங்களும் அமெரிக்கா பேரனை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. அப்போ எல்லாரும் பார்த்து பாட்டி சொன்னாங்க, பாத்தியா இவன் தான் என் பேரன் அப்படி ரொம்ப பெருமையாக காட்டின பொழுது, ராம் தம்பி எல்லாருக்கும் காலில் விழுந்து கும்பிடுப்பா, ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்ன போது முதல்ல அவன் பாட்டிக்கு நமஸ்காரம் பண்ணினான். அப்புறம் என்ன தோணுச்சுன்னு தெரியல, கொஞ்சம் யோஜனை பண்ணினான். அப்புறம் எல்லா பாட்டிகள் கால்லையும் விழுந்து கும்பிட்டான். கும்பிட்டுட்டு அவங்க கேட்குறாங்க, உங்கள் ஊரில் பனி விழுமா, உங்கள் ஊரில் நிறைய சட்டை மேலே சட்டையாக போட்டுப்பீங்களா, இங்கே பாரு நாங்களாம் ரவிக்க கூட போடாமல் உட்காந்துருக்கோன்னு பாட்டியெல்லாம் ஒன்று ஒன்று சொல்ல அவன் தனக்கு தெரிஞ்ச தமிழில் அழகாகவே பேசினான். அப்போ நான் வந்து நின்ன உடனே எங்கள் பாட்டி, ஏன்டா இப்படி முழங்காலெல்லாம் கிழிஞ்ச ஜீன்ஸை போட்டுட்டு வந்து நிற்கிற, ஜீன்ஸா அது எதெல்லாம் மாட்டிட்டு வந்து நிற்கிற, இப்படி இருந்தேன்னாக்கா தரித்திரம் வரும் வீட்டில், கிழிச துணி போட்டால் நல்லதே வராது தெரியாதான்னு உடனே எனக்கு அவமானமாக போச்சு. அவன் சிரிச்சுக்கிட்டான். ஏன்னா அவன் நல்ல பேண்ட் போட்டிருந்தான். நான் தான் இங்கெல்லாம் கிழிச்சு விட்டுக்கிட்டு ஃபேஷன்னு எதையோ பண்ணினேன். அதுக்கு பாட்டி நல்லா அடி அடித்தது, சவுக்கடி வாங்கின மாதிரி இருந்துச்சு. நீ போய் என்னோடய பெட்டியில் ஒரு தோல் பை வச்சுருக்கேன், அதை கொண்டா அப்படின்னா. நானும் என்ன ஏதுன்னு கேட்கல, உள்ளே போய் தோல் பையிலேருந்து தோல் பையை கொண்டாந்து கொடுத்தா அவன் தோல் பையிலேருந்து என்ன எடுத்தான்னா நெயில் கட்டர் எடுத்தான். நகம் வெட்டி இல்லை, அதை எடுத்தான். எடுத்துட்டு பாட்டியோட கால் நகம் கை நகம் எல்லாத்தையும் பொறுமையாக வெட்டிட்டு அங்கே ஒரு பேப்பரில் அது எல்லாத்தையும் போட்டு பொட்டலம் கட்டி வச்சான். எங்கள் பாட்டிக்கு கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. ஏன் கண்ணா இது எதுக்குடாப்பா அப்படின்ன போது, இல்லை பாட்டி நான் காலில் விழுந்து கும்பிட்டேன் இல்லை, அப்போ எல்லா பாட்டிகள் கால்லையும் நீளமாக நகம் இருக்குது, நீங்கள் நகமே வெட்ட மாட்டீங்களா, கையில் கூட நகம்லாம் இருந்துச்சு, உங்களுக்கு நகம் வெட்டி விட யாரும் இல்லை போல இருக்குது அப்படின்னு தோணுனதுனால நகம் வெட்டி விட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, பழனி பழனி மாமா அப்படின்னு கூப்பிட்டான். கூப்பிட்ட உடனே இந்த வண்டிக்காரர் வந்தார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாதம் ஒரு தடவை இந்த பாட்டிங்களுக்கெல்லாம் நகம் வெட்டி விட்டுடுறீங்களா அப்படின்ன பொழுது பழனிக்கு ஆச்சரியம் தாங்கலை. இப்படி ஒரு வேலையை தங்கிட்ட அந்த குழந்தை கொடுப்பான்னுட்டு. நாம் என்னெல்லாம் மறந்து போகிறோங்கிறது ஒன்றா எனக்கு அப்போ நினைவுக்கு வந்ததுன்னு இந்த பையன் எழுதியிருக்கான் கட்டுரையில். அப்புறம் என்னாச்சு, எல்லா பாட்டிகளுக்கும் நகத்தை வெட்டி விட்ட பொழுது இது யாராச்சும் செய்யணும் நம்ம வீட்டில் அப்படின்னு அவன் பொத்தாம்போதுவில் சொன்ன பொழுது எங்கள் அப்பா முகத்தை நீங்கள்லாம் பார்த்துருக்கணும். அப்போ பாட்டி சொன்னாங்க, இங்கே சாப்பாடெல்லாம் பிடிச்சிருக்காப்பா, என்ன பண்ண போகிற, எங்கே படிக்க போகிறேன்னு கேட்டபோது, பாட்டி நான் வந்து எங்கள் நாட்டில் படித்து முடிச்சுட்டு இங்கே வந்துட போகிறேன், எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வயக்காடு மாட்டு வண்டி, அப்புறம் எங்கள் ஊரில் ஒரே அங்கிள் ஆண்டி தான், இந்த ஊரில் அவர் சித்தப்பாங்கிறீங்க நல்லா இருக்குது, சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா மாமா மாமி அத்தை எவ்வளோ உறவுகள் நல்லா இருக்கு, இவன் உனக்கு ஐத்தான்லாம் சொல்லி எனக்கு கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாட்டின்ன பொழுதுதான் எங்கள் பாட்டி நினச்சிக்கிட்டாங்க, பரவாயில்லப்பா எங்கேயோ கடல் கடந்து வெளிநாட்டில் இருக்கிறான், நான் நினச்சேன் அவனுக்கு இந்த மண் வாசனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னுட்டு. எனக்கு இந்த கட்டுரை எழுதுகிற போது அந்த பையன் கடைசியில் எப்படி முடிச்சிருந்தான் தெரியுமா, என்னைக்கு எந்த ஹீரோவோட படம் எப்போ ரிலீஸுங்கிறத நாம் மனப்பாடமாக சொல்கிறோமே, இந்த முதியோர்களை பற்றி ஒரு நாளைக்கான நாம் நினைக்கிறோமா, அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நினைக்கிறோமா, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே மனசில் உறுத்தலாக இருந்தது. அதுக்கப்புறம் நினச்சிக்கிட்டேன், முதியோர்கள் இல்லத்துக்கு போய் துணியும் ஆடைகளும் காசும் கொடுக்கறத விட அவர்களுடைய பர்சனல் நீட் என்னங்கிறத பார்க்குறதுக்கு யாரான்னு ஒத்தராவது போகணும் அப்படின்னு இந்த பையன் ரொம்ப அழகாக அந்த கட்டுரையை முடிச்சிருந்தான். என்னால் ஆனது செய்வேன் அப்படின்னுட்டு, இந்த மாற்றத்திற்கு காரணம் என்னுடைய அத்தை மகன் ராம்னு முடிச்சிருந்தான். முதல்ல இதை கேட்டுட்டு கிளாஸில் ஒருத்தருமே சத்தமே போடல, எல்லாரும் ஆன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. எப்போ ஆசிரியர் கையை தட்ட ஆரம்பித்தாரோ அப்போ எல்லா பசங்களும் கை தட்டின பொழுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என்னுடைய விடுமுறைகள்லேயே இந்த மகிழ்ச்சி என்றென்றும் நீடிக்கும்னு நம்புகிறேன் அப்படின்னு அவன் மனசில் நினச்சிக்கிட்டானான். இது கதை இல்லைங்க, நிஜமாக நடந்த விஷயம். உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யலாம்.